ஏழை எளியவர்களுக்கோ இனி நான் தர்மமே செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் மீது சத்தியமிட்டு நீங்கள் சொல்ல வேண்டாம். அவர்கள் செய்த அந்த தீய செயலை நீங்கள் பொருட்படுத்தாது மன்னித்து விடுங்கள். காரணம், அலா துஹிப்பூன அன் யஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ்வுடைய வாசகத்தை பாருங்கள். அவர் தவறு செய்தார். மதீனா பத்ரு போரிலே பங்கெடுத்த தோழர், அவர் செய்த தவறை பொருட்படுத்தாமல் விட்டுவிட்டு மன்னித்தால் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் உங்களுக்கு உயர்வான அந்தஸ்தை தர வேண்டும் என்று நீங்கள் எண்ண மாட்டீர்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்தை இறக்கினான். மறு கணமே, மறு நிமிடமே தன்னுடைய நிலையை மாற்றி தனது மகளின் மீது அவதூறு சொன்ன மிஸ்தக் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் மாறி கொடுத்த ஒரு கொடைவள்ளல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நடக்குமான் பாதசோர்கள் எங்காவது எந்த ஒரு வரலாற்றிலாவது இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பார்க்க முடியுமா? இப்படி இருக்கிறார்கள் அபூபக்கர் சித்திக் அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு மக்களுக்கு எப்பொழுதாவது உரை நிகழ்த்துகிற அளவுக்கு அவருடைய சூழ்நிலை மாறியது. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த உரை. ஜுமாவுடைய மேடையில் நின்று கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மக்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு அடியானிடத்தில் இப்படி கேட்டான். எப்படி? அல்லாஹ்வின் புறத்தில் இருக்கிற மறுமையில் இருக்கிற அந்த சொர்க்கம் வேண்டுமா, அல்லது இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய வளங்கள் உண்டுமே செல்வங்கள், அது வேண்டுமா? அல்லாஹ் தரப்போகிறான். இப்பொழுது அல்லாஹ் இப்பொழுது தரப்போகிறான். மக்காவில் பட்ட கஷ்டம், மதீனாவிலே பட்ட கஷ்டம், சொல்லனா துன்பம் எல்லாம் நீங்கி மிகப்பெரிய ஒரு செல்வத்தை அல்லாஹ் கொடுக்க போகிறான். அப்ப அல்லாஹ் கேட்டான். என்ன கேட்கிறான்? ஒரு அடியானிடத்தில் உனக்கு உலகத்திலே இருக்கிற வளங்கள், சொத்துகள், சுகங்கள் வேண்டுமா, அல்லது மறுமையில் இருக்கிற சொர்க்கம் வேண்டுமா என்று அல்லாஹ் கேட்டான். அந்த அடியார் மறுமையில் இருக்கிற அந்த சொர்க்கத்தை முடிவு செய்து விட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார் மக்களிடத்தில். எல்லா சஹாபாக்களும் உண்டு, மார்க்க ஞானம் படைத்த சஹாபாக்கள் எல்லாம் உண்டு. அபூபக்கர் சித்திக் அவர்கள் மட்டும் சட்டென எழுந்தார்கள் அந்த சபையில இருந்து. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய உலகத்தில் என்னுடைய உயிர் அனைத்தையும் உங்களுக்கு தருகிறேன் யா ரசூலல்லாஹ், எங்களை விட்டு நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியவில்லை. இந்த வயது முறிந்த மூத்தறிஞர் என்ன சொல்கிறார்? அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த அளவுக்கு என்ன சொன்னார்? உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுதாரித்துக் கொண்டு, அல்லாஹ்வுடைய ரசூல் இவர் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் இந்த மார்க்கத்திற்காக எல்லோரும் என்னை பொய் பேசுகிறவர் என்று சொல்லும் பொழுது தனியாக நின்று இவர் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொன்னவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மௌத்துக்கு பிறகு மூத்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அபூபக்கர் சித்திக் அவர்கள் எந்த அளவுக்கு அறிவு ஞானம் உடையவர் என்பது எங்களுக்கு அன்றைக்கு தான் தெரியும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது அவர் மரணிக்க போகிறார் என்று. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது அவர் மரணிக்க போகிற முன்னறிவிப்பை செய்த உரை அது. அல்லாஹ் கேட்டான் தூதரிடத்தில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் என்னவென்று, உங்களுக்கு மறுமையில் இருக்கிற சொர்க்கம் வேண்டுமா, உலகத்தில் ஏதாவது அந்தஸ்து வேண்டுமா? அந்த அடியார் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சொர்க்கத்தை தேர்வு செய்து விட்டார், அவருடைய வாழ்வு முடிந்து விட்டது. ஆகவேதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், எங்களை விட்டு போய் விடாதீர்கள், எங்களுடைய தாய், தந்தை, மனைவி, மக்கள் எல்லாம், எங்களுடைய உயிர், பொருளாதாரம் எல்லாவற்றையும் தருகிறோம் யா ரசூலல்லாஹ், எங்களை விட்டு சென்று விடாதீர்கள் என்று சொன்ன மகாமனிதர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த நிலையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை விட்டு பிரிந்து நோய்வாய்ப்பட்டு கிடந்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். அது ஒரு இறுதி சம்பவம். அந்த நேரத்தில் அந்த மக்களையே நேர்வழிப்படுத்திய ஒரு மாமனிதர் உண்டு, ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்தான். இன்ஷா அல்லாஹ் அந்த உரையை நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அபூபக்கர் சித்திக் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளில் இருந்து பாடங்களை, படிப்பினைகளை பெற்று நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.